மறைமுடிக்குப் பொருத்தமுறு மணியே. மறைமுடிக்குப் பொருத்தமுறு மணியே, ஞானவாரிதியே, அன்பர்கள் தம் மனத்தே நின்ற குறைமுடிக்கும் குணக்குன்றே, குன்றா மோனக் கோமளமே, தூய சிவக்கொழுந்தே, வெள்ளை பிறைமுடிக்கும் பெருமானே, துலவமாலை பெம்மானே, செங்கமலப் பிரானே, இந்த இறைமுடிக்கும் மூவர்கட்கு மேலாய் நின்ற இறையே, இவ்வுருவுமின்றி இருந்த தேவே. மறைமுடி என்று சொல்லப்படுகின்ற வேதாந்த உபநிடதங்களுக்கு மணியாக இருப்பவனே, ஞானக் கடலாக இருப்பவனே, மெய் அன்பர்களுடைய குறைகளை வரம் கொடுத்து முடிக்கின்ற குணக்குன்றாக இருப்பவனே, மௌன கோமளமாக இருப்பவனே, சிவக்கொழுந்தாக இருப்பவனே, பிறைமுடி பெம்மான் என்கின்ற உருத்திரனாக இருப்பவனே, துலவமாலை பெம்மான் என்று சொல்லப்படுகின்ற விஷ்ணுவாக இருப்பவனே, செங்கமல பிரான் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மனாக இருப்பவனே, இந்த மூவர்களுக்கும் மேலாய இறைவனாக இருப்பவனே, இறை உருவமும் இல்லாத அருவமாக இருக்கும் தேவதேவனே என்று வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு இதனை காட்டுகின்றார். மறைமுடிக்கு பொருத்தம் உரு மணியே என்றால், மறை என்பது வேதம், மறைமுடி என்பது வேதாந்தம் என்று சொல்வார்கள். அந்த வேதாந்தத்திற்கு 3 பிரஸ்தான திரயங்கள், 3 முக்கிய அடிப்படை நூல்கள் என்று சொல்வார்கள். 1 108 உபநிடதங்கள், முக்கியமாக 12 உபநிடதங்கள் என்று சொல்வார்கள். அந்த உபநிடதங்கள் என்கின்ற பசுவின் பாலாக இருப்பது கீதை என்று சொல்வார்கள். அந்த 2வது நூல் கீதை, 3வதாக பிரம்மசூத்திரம் என்று சொல்வார்கள். ஆக வேதாந்தம் என்பதற்கு 3 நூல்கள். அந்த 3 நூல்கள் எதை குறிக்க வருகின்றன என்பதை 4 மகா வாக்கியங்களால் அவர்கள் காட்டுகின்றார்கள். அகம் பிரம்மாஸ்மி என்று ஒரு வாக்கியம், ஆத்மாவே பிரம்மமாக இருக்கின்றது, நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்று 2 விதமாக இதற்கு பொருள் சொல்வார்கள். தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கின்றாய் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்தது அயம் ஆத்மா பிரம்மம், நான் என்னுடைய ஆத்மாவே பிரம்மமாக இருக்கின்றது, பிரஜானம் பிரம்மம், தூய அறிவு நிலையே பிரம்மம் என்கின்ற இறைநிலை என்று இந்த 4 வேதங்களின் சாரமாக 4 மகா வாக்கியங்களை சொல்வது வேதாந்தம். அந்த வேதாந்தத்தின் சிகரத்தில் இருக்கின்ற சிகாமணி யார்? பிரம்மம் என்கின்ற இறைநிலை. இங்கே மகாதேவன்தான் அந்த பிரம்மமாக இருக்கின்றான் என்று சொல்வார். இன்னொரு பாடலிலே சிவத்துக்கும் பிரம்மத்திற்கும் என்ன வேறுபாடு என்று தோழி கேட்பதாக இவரே கற்பித்து கொண்டு அதற்கு ஒரு விளக்கமும் வள்ளல் பெருமான் திருவருட்பாவில் மிக அழகாக நமக்கு காட்டுகின்றார். ஞான வாரிதியே, ஞான கடலே என்று சொல்லுகின்றார். இங்கே ஏன் கடலை குறிப்பிடுகின்றார் என்றால், எல்லையற்றது, மிக பிரம்மாண்டமானது. ஆகவே ஞானக்கடலாக இறைவனுடைய அறிவு எல்லையற்றது என்பதை குறிப்பதற்காக இங்கே ஞானக்கடலாக வள்ளல் பெருமான் இறைவனை இங்கே குறிப்பிடுகின்றார். அன்பர்கள்தம் மனத்தே நின்ற குறை முடிக்கும் குணக்குன்றே என்று சொல்லுகின்றார். அன்பர்களுடைய மனதில் இருக்கின்ற குறைகளை அவர்கள் வரங்களாக கேட்கின்றார்கள். அந்த வரங்களை எல்லாம் குறையாமல் கொடுக்கின்ற குணக்குன்றாக வள்ளலாக வள்ளல் இறைவன் இங்கே இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். குணக்குன்றே என்று ஏன் சொல்லுகின்றார் என்றால், இறைவனை குன்றாக மலையாக பல்வேறு பாடல்களில் உருவகப்படுத்துகின்றார்கள். குன்றோ மலையோ சலனமில்லாதது. ஒரு காட்டுக்கு ஒரு பாறை நெகிழ்ந்து கொடுக்கக்கூடும், அசைந்து கொடுக்கக்கூடும். ஆனால் குன்றோ மலையோ அசைந்து கொடுக்காது. நம்முடைய குணங்கள் சிறு கற்களாக பாறைகளாக இருக்கின்றன. அவை இடம் விட்டு இடம் பெயர்ந்து அசைந்து கொடுக்கும், சலனப்படும். ஆகவே நமக்கு சத்துவ குணமும் ஏற்படும், ரஜோகுணமும் ஏற்படும், தாமச குணமும் ஏற்படும். ஆனால் இறைவன் எப்பொழுதும் சத்துவ குணத்திலேயே இருப்பவன், அதை கடந்து நிர்குணமாகவும் இருப்பவன். சத்துவ குணம் என்பது என்ன என்றால், விரோதிக்கும் எப்பொழுதும் அருள் செய்வது. ஆக இறைவனுக்கு விரோதிகள் என்று யாரும் இல்லை. ஏனென்றால் முழுமுற்றான ஆற்றல் பெற்றவன், முழுமுற்றான அறிவு பெற்றவன். எல்லா ஜீவராசிகளும் அவனுக்கு குழந்தைகளே. தன்னுடைய குழந்தையை வெறுக்கின்ற தாய் என்று எதுவும் உலகத்தில் இல்லாததால், இறைவனுக்கு வெறுப்பு என்று செய்வதற்கு எந்த ஜீவனும் இல்லாததனால் அவன் எப்பொழுதும் சத்துவ குணத்திலேயே இருக்கின்றான். ஆகவே அவனை குணக்குன்றே என்றே இங்கு உருவகப்படுத்துகின்றார். அடுத்தது, என்ன குறைகளை அவன் முடிக்கின்றான் என்றால், இங்கே யார் அன்பர் என்பதற்கான ஒரு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவை கொண்டு நான் சிந்திக்கின்றேன்,
என்னுடைய வலிமையை கொண்டு நான் முயற்சி செய்கின்றேன் என்கின்ற யான் எனது என்கின்ற செருக்கிலிருந்து ஏற்படுகின்ற அகங்கார செயல்பாடுகளை எல்லாம் தற்போதத்தை எல்லாம் முற்றாக ஒழித்து எல்லாம் அவன் செயல், அவனன்றி நான் எதையும் செய்யவில்லை என்று வள்ளல் பெருமான் சொல்வதைப் போல், யார் ஒரு அன்பர் இறைவன் நடத்த தன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வினாடியும் நகருகின்றது என்பதை உணர்கின்றார்களோ அவர்களே மெய்யன்பர்கள். அவர்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் யார் மூலமாகவாவது எந்த செயல் மூலமாகவாவது கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த சரணாகதி, பூரண சரணாகதியை யார் செய்கின்றார்களோ அவர்களே உண்மையான மெய்யன்பர்கள் என்பது சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்புகளேன், என் நண்பனே நலம் சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே என்று வள்ளல் பெருமான் கேட்பார். உண்பதற்கும் உடுப்பதற்கும் கூட உலக மாந்தரை நம்பாமல் இறைவனையே நம்பி இருக்கின்ற அந்த பூரண சரணாகதி, டோட்டல் சரண்டர் என்று சொல்லுகின்றார்களே, அந்த பூரண சரணாகதியை யார் செய்கின்றார்களோ அவர்களே மெய்யன்பர்கள். இந்த இடத்தில் ஒரு விளக்கம். சுத்த சன்மார்க்கத்தில் உணவு என்பது என்ன, உடை என்பது என்ன என்றால், வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தில் ஞானம் பெற்றால் போதாது, இந்த ஊன உடல் முழுவதும் ஞான உடலாக மாறிப்போக வேண்டும். அந்த ஞான உடல் என்பது ஒளி ஆடை. அந்த ஒளி ஆடையை யார் தர முடியும்? உலகமாந்தர்கள் யாரும் தர முடியாது, இறைவன் ஒருவன் தான் தர முடியும். ஆகவே இங்கே உடைக்காக அவர் இறைவனையே வேண்டி நிற்கின்றார். உலகமாந்தர்களால் இது முடியாது. அதேபோல் உணவு, எந்த உணவு ஊனுடலை ஞான உடலாக மாற்றும் என்றால், இறைவன் சிரமத்தியில் கொடுக்கின்ற அக அருள் அமுதம் ஒன்றே அந்த கற்ப தேகத்தை கொடுத்து அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக்கி, சுத்த தேகத்தை பிரணவ தேகமாக்கி, பிரணவ தேகத்தை ஞான ஒளி வீசுகின்ற தேகமாக மாற்றியமைக்க முடியும். ஆக அந்த உணவை யார் கொடுக்க முடியும்? இறைவன் தான் கொடுக்க முடியும். அந்த இறைவன் தேவர்களுக்கு எவ்வாறு கொடுக்கின்றான் என்றால், புற அமுதத்தை கொடுக்கின்றான். மனிதர்களுக்கு மழை என்கின்ற புறப்புற அமுதத்தை கொடுக்கின்றான். தேவர்களுக்கு புற அமுதத்தை கொடுக்கின்றான். மூவர்களுக்கு ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா என்கின்ற படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்கின்ற மூவர்களுக்கு அகப்புற அமுதத்தை கொடுக்கின்றான் என்று இன்னொரு இடத்தில் சொல்கின்றார். அதை கடந்து வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்தது என்ன? மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை முடிக்கின்ற பொழுது சொல்கின்றார் என்றால், மூவர்களுக்கும் கிடைத்தற்கரிய அக அருள் அமுதத்தை இறைவன் வள்ளல் பெருமானுக்கு கொடுக்கின்றான். அடுத்த வரிகளில் அதைத்தான் சொல்லுகின்றார். வெள்ளை தூய சிவக்கொழுந்தே என்று குன்றா மௌன கோமளமே என்று சொல்லுகின்றார். இறைவனுடைய மௌனம் ஓர் அணு அளவும் எப்பொழுதும் குறையாது என்று சொல்லுகின்றார். தூய சிவக்கொழுந்தே என்கின்றார். தூய சிவ கொழுந்தே என்று ஏன் கொழுந்து என்று சொல்லுகின்றார் என்றால், அன்பு முதிர முதிர ஞானம் முதிர முதிர இருள் உடலை விட்டு விலகும். இருளின் செயல்பாடுதான் முதுமை. ஆக அன்பு வளர வளர, தூய்மை வளர வளர, ஞானம் வளர வளர, ஒளி அதிகமாக அதிகமாக வயது குறையும். ரிவர்சிங் தி ஏஜிங் ப்ராசஸ் என்று சொல்வார்கள். மேல்நாட்டு கதைகளிலே கூட தேவதைகள், மிக அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்த தேவதைகள், அன்பில் ஞானத்தில் தேர்ந்த தேவதைகள் என்றால் 5 வயது, பிறகு 3 வயது, பிறகு 1 வயது குழந்தையாக அது மாறும் என்று மேல்நாட்டு புராண கதைகளிலும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக தூய சிவக்கொழுந்தே என்று இங்கே ஏன் சொல்லுகின்றார் என்றால், என்றும் இளமை மாறாதவன் சிவன் என்கின்ற தெய்வம் என்பதை குறிப்பதற்காக சொல்லுகின்றார். வெள்ளை பிறை முடிக்கும் பெருமானே. வெள்ளை பிறை என்பது வெண்ணிலா. பௌர்ணமி எப்பொழுதும் இறைவனுடைய தலையில் அமுத கலசமாக பிறை இருக்கின்றது. இதை யார் அணிந்தவன் யார் என்றால், இங்கே அழித்தல் தொழிலை செய்கின்ற ருத்திரனை இங்கே குறிக்கின்றார். துளவ மாலை பெம்மானே, துளசி மாலையை அணிந்திருக்கின்ற திருமாலே. செங்கமல பிரானே, செந்தாமரை என்கின்ற மலரின் மீது வீற்றிருக்கின்ற பிரமனே என்று இறைவனையே குறிப்பிடுகின்றார். மூவராகவும் இறங்கி வந்திருப்பவன் அவன்தான் என்பதை இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். இந்த இறை முடிக்கும் மூவர்கட்கு மேலாய் நின்ற இறையே. மூவராகவும் இறைவனே இருக்கின்றான். அந்த மூவர்க்கு மேலான தலைவனாகவும் அவனே தூய நிலையில் இறையாக
இருக்கின்றான். இவ்வுருவமின்றி இருந்ததேவே. இந்த 3 உருவங்களாகவும் இருந்த அதே இறைவன் உருவங்களை கடந்த அருவ நிலையிலும் அவனே இருக்கின்றான் என்று இங்கே நமக்கு வள்ளல் பெருமான் எடுத்து காட்டுகின்றார்.